அதாவது பதட்டத்தை குறைக்க வேண்டி ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. ஆனால் அத்தகைய எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல் மேலும் மேலும் பதட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கான நடவடிக்கைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நாங்கள் மருத்துவமனைக்கு சென்று அங்கு குன்றிவிட்டவர்கள், தடியடிக்கு உள்ளானவர்கள் அவர்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து எப்படியான பாதிப்பு என்று அவர் உடல்நலம் குறித்தெல்லாம் விசாரித்துக் கொண்டு இருக்கிற பொழுதே மேலும் துப்பாக்கிச்சூடு தடியடியும் நடந்து மேலும் ஒருவர் இறந்து போகிற ஒரு மிக மோசமான ஒரு சூழல் நேற்று ஏற்பட்டது. மருத்துவமனையிலேயே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை தான் நாங்கள் பார்க்க முடியுதே தவிர, அந்த பதட்டம் யாரால் வருகிறது என்று சொன்னால் போலீசார் கணக்கிலடங்காத வகையில் அங்கே மருத்துவமனையிலேயே தூக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே பாதிக்கப்பட்டு நோயாளியாக இருக்கிற உள்நோயாளியாக இருக்கிற குற்றடிப்பட்டவர்கள், தடியடிக்கு உள்ளானவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் அல்லது உணவு அதை கொண்டு போய் கொடுப்பதற்கு கூட அனுமதி மறுக்கிறார்கள். உள்ளே கூட அனுமதி மறுக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு குழந்தை ஒன்று ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு அவருடைய தந்தை அந்த குழந்தையினுடைய தந்தை உணவு கொண்டு போகிறார். போலீஸார் தடுக்கிறார்கள். ஐயா, என் குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்கு, அந்த குழந்தைக்கு நான் உணவு கொண்டு போக இந்த போராட்டத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவரை போட்டு அடித்து அவர் கையெல்லாம் முடிஞ்சு அவர் இப்போ மருத்துவமனையில் நோயாளியாக இருக்கிறார். ஆக பொதுமக்கள் தேவையற்ற முறையில் தாக்கப்பட்டு சம்பந்தம் ஒரு காட்டுமிராண்டித்தனமான முறையான தாக்குதல். அந்த தாக்குதல் சாதாரண தாக்குதல் கிடையாது. ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல். குறிகளை சுட கூட அப்படியே கூட்டமா சுட மாட்டாங்க, 1-2 குறிகளை சுடுவாங்க. ஆனா அவங்க மிக மோசமான முறையில் துப்பாக்கி சூடும் சரி, தடியடியும் சரி, மிக மிக காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சரை சந்திப்பதற்கு எதிர்கட்சி தலைவர் செல்கிற பொழுது முதலமைச்சர் முறையாக சந்தித்து என்ன எதற்காக வந்தீர்கள், என்ன கோரிக்கை என்று கேட்டு அவரால் முடிந்ததை தீர்க்கலாம், தீர்க்க முடியவில்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் சந்திக்கவே நான் மாட்டேன் என்ற காரணத்தினால் அவர் அங்கே உட்கார்ந்து தர்ணா பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. தர்ணா செய்கின்றவர்களை அவரை கொண்டு கட்டாக தூக்க இப்பொழுது சாலை மறியல் போராட்டம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக பதட்டத்தை, வன்முறையை தூண்டுகிற காரியத்தை அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக மிக யதார்த்தமான உண்மை. திரு முத்தரசன், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த மிகப்பெரிய தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க திரையில. இது போன்ற ஒரு மறியல் போராட்டங்களும் சரி, சாலை மறியல் போராட்டங்களும் சரி, தூத்துக்குடியில் தற்பொழுது இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன விதமான ஒரு தீர்வை தந்துவிடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்? அதாவது அரசாங்கத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறத நம்ம விரும்புறோம். எதிர்கட்சிகள் அதைத்தான் விரும்புறோம். வேண்டுமென்றே சாலை மறியல் பண்ணி மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும், துன்பம் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல. இப்ப இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. பல நேரங்களில் இந்த மாதிரி நடைபெறுகிற பொழுது முதலமைச்சரை நேரடியாக சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பது, வருத்தம் தெரிவிப்பது, அவர்களுடைய குறைகளை கேட்டு தீர்வு காண்பது, இதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பல சம்பவங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இவ்வளவு பெரிய கொடிய சம்பவங்கள் நடைபெற்ற பிறகும் கூட உள்ளூர் அமைச்சர் கூட மருத்துவமனைக்கோ அல்லது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கோ ஒரு செல்லாத நிலையில் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில, ஒரு சாதாரண குடிமகன் அல்ல, எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில முதலமைச்சரை சந்திக்க செல்வது தவறா? அப்படி சந்திக்க அவர் முற்படுகிற பொழுது முதலமைச்சரை அவரை சந்தித்து என்ன கருத்து என்று கேட்காமல் நிராகரிப்பது, அவமதிப்பது என்பது ஜனநாயகத்தில் நம்ம இது வரைக்கும் கேட்காத பாட்டு. ஏன்னா எங்கே இருந்து கொண்டு அனுமதி கேட்கல. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் இருக்கிறார், தலைமைச் செயலகத்திலே தான் எதிர்கட்சி தலைவரும் இருக்கிறார். அங்கு இருந்து கொண்டுதான் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கிறார். எதிர்கட்சி தலைவருக்கு என்னென்ன அந்தஸ்து, என்னென்ன பொறுப்பு என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்படி முதலமைச்சரே அந்த எதிர்கட்சி தலைவர் சந்திக்க மாட்டேன் என நிராகரிப்பது, அவமதிப்பது என்பது ஒரு ஜனநாயகத்துல மிகப்பெரிய ஒரு கேடான விஷயமாகும். அதனுடைய விளைவாக அங்கே அவர்கள் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. தர்ணா போராட்டம் நடத்திய பிறகும் கூட அவர்களை கொண்டு கட்டாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறார்களே தவிர மீண்டும் சந்திக்கிறேன் வாங்க என்று அழைத்து விட்டால் அந்த பிரச்சனை தீர்ந்து விட போகிறது. கோரிக்கையில் ஏற்கலாம், ஏற்காமல் இருக்கலாம், அடுத்த விஷயம். ஆனால் சந்திக்கவே மறுப்பது என்ன ஜனநாயகத்துல? அவருக்கு வரைக்கும் நம்ம இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. எதிர்கட்சி தலைவரை, சட்டமன்ற உறுப்பினர்களை நான் சந்திக்க மாட்டேன் என்று கூறுவது இதுவரையும் ஜனநாயகத்தில் பார்க்காத உண்டு. அதனுடைய விளைவாக சாலை மறியல் நடத்த வேண்டிய நிர்பந்தமும் நெருக்கடியும் அரசியல் கட்சிகளுக்கு வருகிறது. எப்போதும் பார்க்காத நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதை தான் நாம் குறிப்பிட வேண்டும். இந்த விஷயத்துல அடுத்த கட்டமாக ஒரு முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தொடர் போராட்டம் இந்த விவகாரத்தில் நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவிக்குமா?
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய முஸ்லிம் 9 கட்சிகளும் சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை திமுக மட்டுமல்ல 9 கட்சிகளும் சேர்ந்துதான். ஏனென்றால் பிரச்சனை மிக தீவிரமாக இருக்கிறது. அரசினுடைய நடவடிக்கை மிக மிக மோசமாக இருக்கிறது. கடுமையான அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறது. பள்ளியில் இருக்கிற நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை என்று அறிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமைதி ஏற்படுத்துவதற்கு எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. ஸ்டெர்லைட் ஆலை மூட வேண்டும் என்பது திடீரென்று முன்வைத்த கோரிக்கை அல்ல. பல மாதங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு கடையடைப்பை நடத்தி ஒரு அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். கடையடைப்பு போராட்டம், முழுவடைப்பு போராட்டத்திற்கு பிறகு அடுத்த கட்டமாக நீங்கள் எந்த வகையில் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்வீர்கள் திருமுத்தரசு? அதாவது இந்த அரசு இனிமேல் நீடிப்பது என்பது ஜனநாயகத்தில் சரியல்ல. இந்த அரசு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பல வகையில் தோற்று போய்விட்டது. அதுக்கு சட்டமன்றத்திலையும் பெரும்பான்மையிலும் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தமிழகத்தினுடைய பிரச்சனைகளையும் இந்த ஆட்சி தீர்க்கக்கூடிய ஆட்சியாக இல்லை. அது விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கலாம், நீட் நுழைவுத் தேர்வாக இருக்கலாம், அல்லது ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் அரசு நிர்வாகம் தீர்க்கக்கூடிய நிலையில் இந்த அரசாங்கம் இல்லாத பொழுது இந்த அரசாங்கம் நீடிக்க வேண்டிய அவசியம் வந்து இந்த அரசு ராஜினாமா செய்ய வேண்டாம், ஒட்டுமொத்தமாக இந்த அரசு பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையை வலுவாக முன்னெடுத்து நாங்கள் செல்வோம்.